ஸ்ரீ குருபியோ நம. உபநயனம் பூனல், அது லௌகீகமாக கலவைக்கெல்லாம் சொல்லுவோம். பூனல் கல்யாணம்ண்டு. இந்த உபநயனம் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் என்னாவே தெரியும். எல்லா வைதிக கர்மாக்களுக்கும் ஆதாரமான கர்மா இந்த உபநயனம் என்பது. மற்ற எல்லா வைதிக கர்மாக்கள் செய்வதற்கும் யோகியத்தை தருவதும் உபநயனம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த உபநயனத்தை பற்றி ரெண்டு விஷயம் யோசனை பண்ணுவோமா? உபநயனம் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரு ஆதார கர்மா. பிராமணனாக பிராமண ஜென்மாவில் பிறந்த மாற்றத்தில் ஒருவன் பூர்ணமாக பிராமணத்துவம் அடைகின்றானா என்றால் இல்லை என்றுதான் பதில். அவனுக்காக விதித்துள்ள பல சம்ஸ்காரங்கள் மூலமாக தான் அவன் பிராமணனாக்கப்படுகின்றான். அந்த சம்ஸ்காரங்களில் ஆதார கர்மா அப்படின்னு சொன்னால் அது உபநயனம் தான். இந்த உபநயனத்தை எப்போ செய்யணும்? ஒரு குழந்தைக்கு, ஆம்பளை குழந்தைக்கு 7 வயசு, 9 வயசு, 11 வயசு ஸ்லாக்கியமாக எடுத்திருக்கு. நல்ல உத்தராயணத்தில் நல்ல முகூர்த்தம் பார்த்து இந்த பிரம்மோபதேசம் என்கிற ஒரு சிரேஷ்டமான கர்மாவை செய்யலாம். இந்த கர்மாவுக்கு அங்கமாக, அதாவது பூர்வாங்கமாக செய்யக்கூடியது என்னென்ன நமக்கெல்லாம் தெரியும். உதக சாந்தி ஜபம், நாந்தி ஸ்ராத்தம் கூட சொல்லலாம். இந்த உதக சாந்தி ஜபத்தை, பூர்வாங்கமாக இருக்கக்கூடிய இந்த சிரேஷ்டமான உதக சாந்தி ஜபத்தை முதல் நாள் சாயந்தரமே பண்ணலாம். முகூர்த்தத்துக்கு முதல் நாள் சாயந்தரம். நாந்தி எப்போ பண்ணுவது? அன்றைக்கி காத்தாலேயே பண்ணலாம். அதாவது பூர்வாங்கத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடிய இந்த உதக சாந்தி ஜபத்தையும் நாந்தியும் சேர்ந்து கூட காத்தாலேயே பண்ணலாம், தவறு இல்லை. முதல் நாள் அல்லது முகூர்த்தத்துக்கு முதல் நாள் காத்தால நாந்தி சாத்தம் இல்லத்தில், அவள் கிரகத்தில். ஏன்னா ஒரு சிரேஷ்டமான மங்களகரமான ஒரு பித்திருக்காரியம் அல்லவா நாந்தி. இல்லத்தில் பண்ணி நாந்தியை அனுஷ்டானம் பண்ணி பிராமண போஜனம் செய்வித்து முடிஞ்சால் அப்போவே உதவி சாந்தி ஜபத்தையும் வச்சுக்கலாம், அல்லது அன்றைக்கு மாலை வச்சுக்கலாம் உதவி சாந்தி ஜபத்தை. மறுநாள் முகூர்த்தம். சரி, முகூர்த்தம் இப்போ மண்டபத்தில் பண்ணுறா. சரி, அது பட்டு போட்டோம். இப்போ அதை பற்றி நம்ம அதிகம் டிஸ்கஸ் பண்ண வேண்டாமே. இந்த நாந்தியை மண்டபத்தில் பண்ணலாமா? வேறு வழி இல்லைன்னா பண்ணலான்னு வச்சுப்போமே. இல்லத்தில் நாந்தி சாத்தம் பண்ணுவது ரொம்ப விசேஷம் அல்லவா? சரி, இந்த உபநயனத்தில் என்னெல்லாம் அங்கு வகிக்கின்றது அதை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? பாருங்களேன், அந்த பட்டியல் ரொம்ப நீளமான பட்டியல். அந்த பூர்வாங்கத்துக்கான அந்த உதவி சாந்தி சொன்னேன் இல்லையா, அதையும் சேர்த்து சொல்கிறேன் பாருங்கோ. உதவி சாந்தி ஜபம், அங்குரார்ப்பணம், பிரதிசர பந்தம், நாந்தி ஸ்ராத்தம், புண்ணியாக வாசனம், யஜ்ஞோபவீத தாரணம், குமார போஜனம், வரிசையாக வந்துட்டே இருக்க பாருங்களேன். சௌலம், அதாவது இந்த சௌலத்தை பற்றி ஒரு வார்த்தை. இந்த சௌலங்கிற இது கர்மா சொன்னேன் இல்லையா, இந்த கர்மா அந்த குழந்தைக்கு, பையனுக்கு இப்போ உபநயனத்தோடு சேர்த்து பண்ணுறோம். ஆனால் அது விதிப்படி எப்போ பண்ணணும்னு தெரியுமா? அந்த குழந்தைக்கு 3 வயசுலேயே பண்ணக்கூடிய ஒரு சிரேஷ்டமான வைதிக கர்மா தான் இந்த சௌல கர்மா. இப்போது அதையும் நம்ம உபநயனத்தோடு சேர்ந்து பண்ணுறோம், அதுவும் ஏற்புடையது தான். ஆனால் ஒரு விஷயம் நண்பர்களே, இப்போ 3 வயசில் ஆம்பளை குழந்தைகளுக்கு சௌலம் தனியாக பண்ணணுங்கிற அவேர்னஸ் அதிகம் இப்போ நிறையா வீட்டில் பண்ணிகிட்டுருக்கா. நல்ல அறிகுறி. சரி, மேற்கொண்டு பார்ப்போமா? சோளத்துக்கு அப்புறம் பிரம்மச்சரிய அடையாளங்களை அடையாளங்களை தரிப்பது, அதுவும் மந்திர ரூபமாகத்தான். அப்புறம் அஸ்மாரோகணம், மௌஞ்சி பந்தனம். என்ன உங்களுக்கு மூச்சு வாங்குறதா? இன்னும் நிறையா இருக்குது. மௌஞ்சி பந்தனம், ஹஸ்த கிரகணம், அதுக்கப்புறம் பிரதான உபநயன ஹோமம். அதுக்கப்புறம் என்னது? உபநயனத்துக்கு ஜீவனாடியான மையமான கேந்திர பிந்துவான பிரம்மோபதேசம், அதாவது காயத்ரி மந்திர உபதேசம். அதுக்கப்புறம் சவிதாதானம், பிக்ஷாசாரணம், ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பிரணவா, ஸ்ரத்தா, மேதா பூஜை
இது 4 நாள் உபநயனத்தை பண்ணுறவா அது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம் 4 நாள் பண்ணுறது. அப்போது 4ஆம் நாள் கடைசியில் தான் பண்ணுவாள் இந்த பரமசித்தா மேதா பூஜை. இப்போ அன்றைக்கே பண்ணிவிடுறோம். அப்புறம் ஹாரதி எடுத்தப்புறம் மத்தியானிக்கம் குழந்தை வந்து மத்தியானத்துக்கு குழந்தைக்கு சொல்லித்தரணும். முதல்ல பாருங்க எவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த உபநயனத்தில் பல வைதீக கர்மாக்களை வந்து இன்று சரிவேற அனுஷ்டானம் பண்ண முடியுமா முடியாதான்னு கேள்விக்குறியாக இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம். ஆனால் இந்த உபநயனத்தையாவது நாம் எல்லோரும் வைதீக முறைப்படி காலத்தில் பண்ணலாமே, யதோக்தமாக பண்ணலாமே, யதாவிதியாக பண்ணலாமே. யாருக்கெல்லாம் புள்ள குழந்தை பிறந்து அந்த பிரம்மோபதேசம் பண்ணக்கூடிய யோகியத்தை இருக்க பெற்றோர்கள் வந்து இதை யோசனை பண்ணுவோம். எல்லோரும் பரமக்ஷேமமாக இருக்கணும் சொல்லிவிட்டு அந்த காயத்ரி மாதாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண